வணக்கம் அன்பர்களே, இது அஸ்ட்ரோ சைன் சேனல். இன்றைய பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். முதலில் கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வக்ரமானது இனி வரக்கூடிய 4.5 மாதத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் கேது பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே இருந்து வருகின்ற இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று பெயர்ச்சியாகி ரிஷபமனைக்கு செல்கிறார். குரு பகவான் அதே ரிஷபமனையில் இருக்க, சூரிய பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி பெயர்ச்சியாகிறது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையிலிருந்து வருகின்ற 19ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்கின்ற சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு மேசராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். ஆனாலும் பெரிய ஒரு நல்ல பலன்கள் நமக்கு நடக்கலையே. என கடந்த 2-3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையும், தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நினைக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் சனியோட இருந்தார். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோட இணைந்தார். இப்போ உங்க ராசியிலேயே வலிமை பெற்று இருந்தாலும் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கல. சில தடைகள் இருந்தது, கோபம் இருந்தது, ஆக்ரோஷமா இருந்தது. எதையும் செய்துவிட்டு பின்னர் யோசனை செய்யக்கூடிய தன்மை, ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்ட இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, 12ஆம் தேதி ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷபமனைக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ரிஷபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்கு. ஒரு சுப கிரகத்தோடு சேர்ந்திருந்து உங்க ராசிநாதன் வலிமை பெறப் போகிறார். சுபத்துவமாக இருக்க போகிறார். குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. கடந்த 3-4 மாதங்களாக இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தம், பிரஷர் எல்லாம் நீங்க போகிறது. உங்களுக்கு நல்லவைகள் நடக்க போகிறது. தெம்பு கிடைக்க போகிறது. சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய தன்மைகள், தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், கடந்த காலத்தில் எதையெல்லாம் தடைப்படுத்திக் கொண்டு எதையெல்லாம் அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லா வகையிலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, கடன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. என குரு மங்கள யோகம் அல்லவா. குருங்கிறது உங்க ஜாதகப்படி 9க்குரியவன், பாக்யஸ்தானத்தின் அதிபதி. உங்க ராசியோடு இணைந்து அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்கிறது அல்லவா. அப்போ உங்களுடைய நினைப்புகள், நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த செயல்கள் நடந்து வெற்றி பெற்று உங்க மன சந்தோஷம் அடையக்கூடிய தன்மையில் இருக்கிறது. தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. என ஒரு சுபம் நடக்கவே இல்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்களவா, இப்போ சுபம் நடக்கப் போகிறது. மங்கள காரியங்கள் நடக்கப் போகிறது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகிறது. உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட போகிறீர்கள். அதனால சந்தோஷம் அடைய போகிறீர்கள். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக தடை கொடுத்து கொண்டு அதனால உங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தல்லவா, இப்போ அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்க போகுது. அப்படிங்கிறது இப்படி அடுக்கடுக்காக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அது பாக்யாதிபதியோடு உங்க ராசி இணைந்து குரு மங்கள யோகத்துடன் அது தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் 3ஆம் இடத்துல, முயற்சி ஸ்தானத்தில், தைரிய வீரிய ஸ்தானத்தில், தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த சூரியன் இருக்காரே, அப்போ உங்களுக்கு நல்லதல்லவா. அது சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார் அல்லவா. அப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தானே. அப்போ தைரிய வீரியங்கள் பலப்படும். சகோதர சகோதரிகளால நல்லவைகள், கடந்த 3-4 மாதங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் சண்டையிட்டு கொண்டும் ஒரு ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கல்லவா. இப்போ அந்த சகோதர சகோதரிகள் மூலமாக
மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் புதன் பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு மாதிரியான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை. அப்போ மாமனார் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அது குறிப்பாக இந்த 19ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என புதன்ங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவானை சொல்லணும். ஏன்னா அவர் 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் தான் அந்த புதன் பகவான். அந்த புதன் பகவான் சிம்ம மனையில் வந்து அமரும் போது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். சிம்மம் என்பது புதனுக்கு உகந்த வீடு அல்லவா. அதே சமயத்தில் 6க்குரியவன் தனக்கு 12ல் போய் மறைகிறார் அல்லவா. அப்ப கடன், நோய், எதிர்ப்பு, பகை உங்களுக்கு விலகப் போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப கடனால சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்கள், கடனை அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள், கடனால பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்கப் போகிறது. என குருவும் உங்க ராசிநாதன் இணைந்திருக்க அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் சிறப்பு அப்படிங்கிற அமைப்பின்படியும் 6க்குரியவன் தனக்கு 12ல் மறைகிறதுனால கடன், நோய், எதிர்ப்பு, பகை உங்களுக்கு விலக இருக்கிறது. அப்போ ரொம்ப நாளாக உடல்நலத்தில் பிரச்சனை இருக்கிறது. கடந்த 3-4 மாதங்களாக எத்தனையோ டாக்டரை பார்த்தோம், எத்தனையோ ஆஸ்பத்திரி பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சரியாகலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம், அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நலை சீராகக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மையை உருவாக்கும். இவர்கள் தொல்லை கொடுத்திருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போய்வார்கள், அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகிடுவீர்கள், அல்லது தொல்லை கொடுத்தவர்கள் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கு. என கேது அங்கே 6ஆம் இடத்துல வலுவியா இருக்கார். அது கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய அம்சம் அல்லவா. அப்போ நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து எந்த இடத்தில் எப்படி பேசணும் அதை கச்சிதமாக பேசி காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல தன்மையில் உங்களுக்கு இருக்க போகிறது. அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, இந்த மாதம் 16ஆம் தேதி அன்று சூரிய பகவான் கடகமனையில் வந்து அமர்ந்திருக்கார். அது சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. அந்த சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்கும் பொழுது அங்கே அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், அப்போ சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இருக்கும். அப்படி எழுதினவங்க, கடந்த காலத்தில் எழுதி தோத்தவங்க கூட இந்த காலம், இந்த மாதம் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது ஏதாவது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் இந்த மாதம் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் வீடு சம்பந்தப்பட்ட, நில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகம் கொடுக்குமா அப்படின்னா 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமரப் போகிறார். அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது திக்பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடியவர் அந்த சுக்கிரன் அந்த சுகஸ்தானத்தில் வந்து அமரும் போது நிச்சயமாக வீடு, வாகனங்கள், ஏன்னா வாகனத்துக்கு காரகன் சுக்கிரன் அல்லவா. அப்போ வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரக்கூடிய அம்சம். ஆனால் என்ன, புதன் அங்கே 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் எப்போ அந்த நிலத்தை வாங்குறீங்க, வீட்டு வாங்குறீங்கன்னா அந்த 19ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்களை உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா. ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்கள் ராசி அதிபதியும் அங்கே 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இத்தனை நாள் ஒரு வழக்காக இருந்தது, ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் மாறப்போகிறது, உங்களை விட்டு விலக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தொந்தரவாக இருந்தாலும் சரி, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களாக
இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் திடீர் வரக்கூடிய அமைப்பு, இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வேலையில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றத்தை கொடுத்து திடீர் ப்ரொமோஷனை கொடுத்து உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. ஸோ 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் ஸ்லோவாக நடந்த விஷயங்கள், இப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடந்தது, மந்தமாக நடந்தது, ஒரு ஆர்டர் கிடைக்கும்னு நினச்சா அது வரமாட்டேங்குது, தடை கொடுத்து கொண்டு இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்கிறது, இழுத்தடித்து கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்பீடு ஆகும்னு அர்த்தம், புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய தன்மையை அர்த்தம். அதே சமயத்தில் லாபங்களும் பெருகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். வெளிநாட்டு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ராகு 12ஆம் இடத்தில் இருக்கார், குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட் வெளியில் போகக்கூடிய தன்மைகள், எந்த ஒரு இதாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.